ஹரியானா தேர்தலில் நாங்கள் தான் என காலரை தூக்கித்திருந்த இண்டி கூட்டணி பாஜகவிடம் மண்ணை கவ்விய நிலையில் மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட் சட்டசபை தேர்தலுக்கான ஓட்டுப்பதிவு அமைதியான முறையில் நேற்று நடந்து முடிந்தது. ஓட்டு எண்ணிக்கை நாளை மறுதினம் நடக்க உள்ள நிலையில் இரு மாநிலங்களிலும் யாருக்கு சாதகமாக இருக்கிறது என்ற தகவலை தேர்தலுக்கு பிந்தைய கணிப்புகள் தெரிவிக்கின்றன. மகாராஷ்டிராவில் முதல்வர் ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான சிவசேனா, பாஜக மற்றும் அஜித் பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் அடங்கிய மகாயுதி கூட்டணி ஆட்சி அமைந்துள்ளது. மாநிலத்தில் உள்ள 288 சட்டசபை தொகுதிகளுக்கும் நேற்று ஒரே கட்டமாக தேர்தல் நடந்தது. காங்கிரஸ், சரத்பவாரின் தேசியவாத காங்கிரஸ் மற்றும் உத்தவ் தாக்கரேயின் சிவசேனா பிரிவு ஆகியவை அடங்கிய மகா விகாஸ் அகாடி கூட்டணி பெரும் தெம்புடன் களம் இறங்கியது. லோக்சபா தேர்தலில் இந்த கூட்டணி அதிக இடங்களில் வென்றதால் பெரும் எதிர்பார்ப்பு இருந்தது. மேலும் சிவசேனா மற்றும் தேசியவாத காங்கிரஸ் கட்சிகள் பிளவுபட்ட பின் நடைபெறும் முதல் சட்டசபை தேர்தல் என்பதால் தங்களுடைய செல்வாக்கை நிரூபிக்க இக்கட்சிகளின் தலைவர்கள் கடுமையான பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். நேற்று ஓட்டுப்பதிவு அமைதியாக நடந்தது. இதில் 60% ஓட்டுகள் பதிவாகின. ஓட்டுப்பதிவுக்கு பின் வெளியான கணிப்புகளில் பெரும்பாலானவை மகாயுதி கூட்டணி மீண்டும் ஆட்சியை பிடிக்கும் என்று கூறியுள்ளன. அதே நேரத்தில் மகா விகாஸ் கூட்டணி அதிக இடங்களில் வென்று கடும் போட்டியை அளிக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பான்மைக்கு 145 இடங்கள் தேவை என்ற நிலையில் மகாயுதி கூட்டணி 48% ஓட்டுகளுடன் 150 முதல் 170 இடங்களில் வெற்றி பெறும் என மேட்ரிஸ் நிறுவனத்தின் கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன. மகா விகாஸ் அகாடி கூட்டணி 42% ஓட்டுகளுடன் 110 முதல் 130 இடங்களில் வெற்றி பெறும் எனவும் அது கூறியுள்ளது. மற்ற கட்சிகள் 10% ஓட்டுகளுடன் 8 முதல் 10 இடங்களில் வெல்லலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பீப்புள்ஸ் பல்ஸ் என்ற அமைப்பு பாஜக கூட்டணிக்கு 175 முதல் 195 இடங்கள் வரை கிடைக்கும் என்றும், காங்கிரஸ் கூட்டணிக்கு 85 முதல் 112 இடங்கள் கிடைக்கும் என்றும் தெரிவித்துள்ளது. இதேபோல ஜார்க்கண்டில் முதல்வர் ஹேமந்த் சோரன் தலைமையிலான ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா, காங்கிரஸ், லாலு பிரசாத் யாதவின் ராஷ்டிரிய ஜனதா தளம் கூட்டணி ஆட்சி அமைந்துள்ளது. மொத்தமுள்ள 81 தொகுதிகளுக்கு 2 கட்டங்களாக தேர்தல் நடந்தது. கடந்த 13ஆம் தேதி 43 தொகுதிகளுக்கும் மீதமுள்ள 38 தொகுதிகளுக்கு நேற்றும் தேர்தல் நடந்தது. 68% ஓட்டுகள் மொத்தத்தில் பதிவாகியுள்ளன. ஆளும் இண்டி கூட்டணிக்கு எதிராக பாஜக தீவிரமான பிரச்சாரத்தில் ஈடுபட்டது. பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா, JP நட்டா ஆகியோர் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டது குறிப்பிடத்தக்கது. பெரும்பான்மைக்கு 41 இடங்கள் தேவை என்ற நிலையில் பாஜக கூட்டணி ஆட்சியை பிடிக்கும் என பெரும்பாலான தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் கூறுகின்றன. இதில் முக்கியமாக மேட்ரிஸ் நிறுவனத்தின் கணிப்பின்படி பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 42 முதல் 47 இடங்களிலும், இண்டி கூட்டணி 25 முதல் 30 இடங்களிலும் வெற்றி பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பீப்புள்ஸ் பல்ஸ் நிறுவனம் பாஜக கூட்டணிக்கு 44 முதல் 53 இடங்களும், காங்கிரஸ் கூட்டணிக்கு 25 முதல் 37 இடங்களும் கிடைக்கும் என கணித்துள்ளது. அதே நேரத்தில் இண்டி கூட்டணி 53 இடங்களில் வென்று மீண்டும் ஆட்சி அமைக்கும் என ஆக்சிஸ் மை இந்தியா நிறுவனத்தின் கணிப்பு கூறுகிறது. பாஜகவுக்கு 25 இடங்கள் மட்டுமே கிடைக்கும் என அந்த கருத்து கணிப்பு தெரிவிக்கிறது. தொடர்ச்சியான தோல்வியை இண்டி கூட்டணி பெற்று வருகிறது என்பது ஒருபுறம் என்றால், பிரதமர் மோடி மீதான நம்பிக்கை நாளுக்கு நாள் பெருகி வருவது இதன் மூலம் உறுதியாகி உள்ளது. ஹரியானாவை தொடர்ந்து மகாராஷ்டிராவிலும் தொடர் வெற்றியை பாஜக பெற இருப்பதாக வெளியான தகவல் காரணமாக இண்டி கூட்டணி சோர்வடைந்துள்ளது. தொடர்ந்து பிரிவினை பேசி மக்களை பிரித்தாளும் சூழ்ச்சி வெற்றி பெறாது என எப்போது காங்கிரஸ் உள்ளிட்ட இண்டி கூட்டணி கட்சிகள் உணர்கிறதோ அப்போதுதான் ஏற்றத்திற்கான வாய்ப்பே இருக்கிறது என்பது பல அரசியல் விமர்சகர்களின் கருத்தாக உள்ளது. இந்த தொடர் வெற்றி அறிவாலய தரப்பையும் நடுக்கத்தில் ஆழ்த்தியுள்ளது உண்மைதான். எதிரிகளே இல்லை என்று மிதப்பில் இருந்த திமுக தேசிய அரசியலில் ஏற்படும் மாற்றங்களை கண்டு கவலையில் உள்ளது. இந்த முறை என்ன செய்தாலும் தமிழகத்தில் வெற்றியை தக்க வைப்பது இயலாது என்பது அவர்களுக்கும் தெரிந்துள்ளது. எனவே கூட்டணி இல்லாமல் எப்போதும் தேர்தலை சந்திக்காத திமுக இந்த முறை அதில்தான் கவனம் செலுத்த உள்ளதாக தெரிகிறது. ஆனால் என்னதான் கூட்டணி அமைத்தாலும் ஓட்டு போட வேண்டியது மக்கள்தான். அவர்களை முற்றிலும் மறந்துவிட்டு வெறும் கூட்டணி கணக்கு போடும் ஸ்டாலின் வரலாற்றில் இல்லாத சரிவை சந்திப்பார் என்பது அரசியல் நோக்கர்களின் பார்வை.